தலைவர் நமக்கு டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு. ஆனால் நான் சொல்கிறேன், அடுத்த 32 நாட்கள் களத்தில் இறங்கி சரியாக வேலை பண்ணோன்னா, பிரச்சாரத்தை சரியாக மேற்கொண்டோன்னா 200 இல்லை 234 தொகுதியிலும் நிச்சயம் திமுக கூட்டணி வெற்றி பெறும். அந்த வெற்றி திருப்பூர், கரூர் மாவட்டங்களிலிருந்து நாம் தொடங்கணும். அந்த கவுண்டவுனை இந்த மாவட்டங்கள்லேருந்து நாம் ஸ்டார்ட் பண்ணணும். கரூர் மாவட்டம் ஏற்கனவே 100% வெற்றி பெற்றிருக்கோம். இருந்தாலும் இந்த முறை அசால்ட்டாக இருந்துடக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். போன தடவை வாங்கினது வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துக்கு நம்ம டார்கெட் பண்ணணும். திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாராபுரம், காங்கேயம், திருப்பூர் தெற்கு தொகுதிகளையும் போன தடவை மிஸ் பண்ண பல்லடம், அவினாசி, திருப்பூர் வடக்கு, உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம் தொகுதியும் நாம் இந்த முறை மிஸ் பண்ணிடக்கூடாது. மிகப்பெரிய வெற்றியை நாம் தேடி தரணும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் ஆட்சி அமைக்க போவது உறுதி. திமுக 7வது முறையாக ஆட்சி அமைக்க போவது உறுதி. நம்ம தலைவர் உறுதியாக 2வது முறையாக முதலமைச்சர் பொறுப்பில் உட்கார போவது உறுதி. அந்த வெற்றிக்கு இளைஞரணியுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம் அப்படின்னு எல்லாரையும் பேச வைக்கணும். இளைஞரணி தம்பிமார்கள் சூப்பரா வேலை பார்த்தாங்க. திமுக இளைஞரணி அடிச்சுக்க ஆள் இல்லைங்கிறத மீண்டும் ப்ரூவ் பண்ணி காட்டணும். வெற்றினா அது சாதாரண வெற்றியா இருக்கக்கூடாது, எல்லாரும் வியந்து பேசுற அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியா இருக்கணும்.